ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலிக்கு பின்னாடி இருந்து வந்துட்டு இருக்க ஒரு முக்கியமான எங்கன்னு பிளேஸ் கூடிய ஒரு ஆள் இவர் தான். சோ அவர் வந்து செட்டப்ல வந்தாரு. இல்ல அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியா இருக்கும்ன்ற மாதிரிதான் இந்த ஜெய்ஸ்வாலின் ஸ்குவாட நான் சொல்லுவேன். அதே மாதிரி விராட் கோலிக்கு திலக் வர்மான்னு ஒருத்தர் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு, ஸ்குவாட்லி இல்ல, அவருமே அங்க இருக்கு. சோ அதுதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், அப்போ ஒரு பொசிஷன் இல்லைன்னும் போது அவங்க ரெண்டு பேருமே வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேட்லிங் வித் இந்தியா. அதாவது இந்தியா வந்து பேட்லிங் வித் ஆப்போசிஷன், தீஸ் பிளேயர்ஸ் will be battling with oppositions as well as the people, அதாவது அந்த டீம்மேட்ஸ் பின்னாடி இருக்காங்கல்ல அவங்களுக்கும் சேர்த்து ஆடுற மாதிரி இருக்கும். and அதே மாதிரி this is kind of competition. அது ஒரு கிரிக்கெட்டிங் டர்ம்ஸா பார்த்தா it is kind of competition. ரோஹித் சர்மா has to prove, யசஸ்வி ஜெய்ஸ்வால் has to up the ante. அதாவது வந்து கிடைக்கிற சான்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ணி அது at the end of the day அது வின்னிங் டர்ம்ஸ்க்கு போகும். so it's kind of நல்ல காம்படிஷனான ஒரு சிச்சுவேஷன் தான். பட் it is எப்படி சொல்றது, there is lot of things. அதாவது முன்னாடி சொல்ற மாதிரி தான் தோனி சொல்லுவாரு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம இது கரெக்டா கிளிக் ஆயிடுச்சுன்னா it will be great. No, Gautam Gambhir is very clear. He doesn't want to go with Rohit and Virat in future. So that is clear. நீ கன்ஃபியூஷனை பத்தி பேசுற, கன்ஃபியூஷன் கழிஞ்சிருச்சு. இப்போ மெயின் மேட்டருக்குள்ள வரேன். எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இதை வந்து நீ பார்த்தா அபிஷேக் சர்மா உள்ள வந்தாச்சு, டெஸ்ட் மேட்ச்ல அடிக்கிற ரன்னுக்கு எனக்கு என்னதான் கிடைச்சது. நம்ம எப்பயுமே கேட்போம், இப்போ நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணோம், ரியன் பராக்னா அவருக்கு ஒரு இது இருக்கு, இப்போ குர்ஜப்னீத் சிங்னா அவருக்கு இந்தியா அடுத்து ஒரு என்ன ஒரு ஓப்பன் ஆகணும், நெக்ஸ்ட் டோர் ஓப்பன் ஆகணும்ல, நெக்ஸ்ட் டோரே எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நான் ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்ல ஆடிட்டு இருக்கேன், எனக்கு எந்த இதுவுமே அதுல லாஸ்ட்ல கூட சாம்பியன் ட்ராஃபில கூட நான் டிராவலிங் ரிசோர்ஸா வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வித்ட்ரான் பண்ண மாதிரி அவரை வந்து இது பண்ணிட்டு வருண் சக்கரவர்த்தியை வந்து உள்ள வந்து கொண்டு வந்து ஓகே, எவ்ரிதிங் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். திஸ் பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் அபௌட் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால். ஒரு யங் பிளேயர் 23 இயர் இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன், கொடுத்துருங்க, கொடுத்துட்டு யூ நீட் டு கம்யூனிகேட் தம் வெல். ரோஹித் விராட் இருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலை பார்த்து ரோஹித் பயப்படுவாரா? இட் இஸ் வெரி சில்லி. பட் த பாயிண்ட் இஸ் தட் எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலுக்கு கான்பிடன்ட் என்ன இருக்குன்னா, நெக்ஸ்ட் ரோஹித் போனா நான் தான். ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரையும் என்னதான் அவருக்கே 99% தெரிஞ்சாலும், ஈவன் 100% தெரிஞ்சாலும், அந்த ஒரு ரியல் கால் அப், அதாவது பிராக்டிகலி பாசிபிளான சில விஷயம் நடந்தா மட்டும்தான் அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். தென் ஹீ கேன் கீப் ஆன் ஒர்க் ஆன் ஹிஸ் ஒயிட் பால் கேம். ஏன்னா இப்ப இந்த ஓடிஐ செட்டப்பை விட்டுட்டு T20லே அபிஷேக் வர்றதுக்கு முன்னாடியே பெட்டர் பேட்டரா இருந்தவர் தான் அவர். அந்த அபிஷேக்கோட அந்த ஓவரால் ஃபயர் ஸ்டார்ட். ஸோ அப்படி இருக்கும்போது எஸ்ஏ ஜெய்ஸ்வாலோட கால் அப் வந்துட்டு இட் இஸ் ஆல்வேஸ் பீன் வெரி வெரி குட் ஃபார் ஹிம் பர்சனலி. So there is nothing to do with SS Jaiswal in the 11 or something if until Virat or Rohit fails. ஸ்குவாட்ல போன வாட்டி வித்ட்ரா பண்ண மாதிரி இப்போ வந்து ஓடிஐல வந்து கேம் டைமே கொடுக்காம ஸ்குவாட்ல வச்சுட்டு திடீர்னு எனக்கு தெரிஞ்சு 15 மந்த் ஸ்குவாட்ல ஓடிஐ வேர்ல்ட் கப்ல எடுப்பாங்களான்றதுமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இல்ல எடுத்தாலும் there is இப்போ இது எப்படின்னா எல்லாத்துக்கும் கேம் டைம் கொடுக்கும். 11 பேர் தான் ஆட முடியும். இப்ப ஜெய்ஸ்வால் வந்து ஓடிஐ ஆடலாம் நம்ம கேட்க முடியாது. ஜெய்ஸ்வால் ஓடிஐ ஆடி அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னா அதுக்குதான் நம்ம டெஸ்ட்ல பில்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதுக்குதான் நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுதான் பைப் லைன். ஸோ பைப் லைன்ல இருக்க நம்பிக்கை தான் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால், அதே தான் கில்லுக்கும். ஸோ அதனால வெரி வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி இஃப் அட் ஆல் any guys get injured, if Jaiswal get a chance to bat anywhere, தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு இடத்துல பண்ணா கூட கேம் வந்துட்டு பார்த்தா ஸ்கில் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. ஸ்பின்னையும் டாமினேட் பண்ண முடியும், வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் டாமினேட் பண்ண முடியும். கிடைக்கிற ஆப்ஷன்ல வந்துட்டு மேபி ஹி கேன் பிகம், இஃப் மிடில் ஆர்டர்லாம் ஓப்பன் ஆகுது, யாருக்கோ ஒரு இன்ஜுரி அதுல வந்து வந்தோடனே அடிக்க முடியும்னா ஹி கேன் பி a better batter anywhere. அதனால நம்மளுமே பாக்குறவங்க எப்படின்னா வந்துட்டு எஸ்ஏஜில ஓப்பன் மட்டும் தான் பண்ணோம், நம்பர் 3 ஆடக்கூடாது, நம்பர் 4 ஆடக்கூடாது அப்படின்ற கேமே கிடையாது. இஃப் ஹி ஹேஸ் அ ஸ்கில், சஞ்சு சாம்சனை தள்ளின மாதிரி ஜெய்ஸ்வாலை தள்ளினாலும் அவர்கிட்ட இருக்க கேமுக்கு அவர் அடிச்சு மேல வந்துருவாருன்னு தான் நான் பாக்குறேன். அவர் 11ல ஆடணும்னு அவரு பாப்பாரு ஓவராலா. ஸோ நெக்ஸ்ட் தேர் இஸ் அ guy who comes into T20s, வாஷிங்டன் சுந்தர். ஸோ அவரை பத்தி நம்ம வந்து பாத்துடலாம். ஸோ வாஷிங்டனோட ரிட்டர்ன்ஸ் டு T20, அந்த ஏசியா கப் ஃபைனல்ல இருந்து ஒரே ஒரு ஆளை மட்டும் அப்படியே வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க, 16th மேன் ஆட் பண்ணிருக்காங்க. என்கேஆர் வந்துட்டு ஹார்டிக் ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு என்கேஆர். ஸோ அதுல அந்த வாஷியோட ரோல் இன் திஸ் டீம் அதுதான் ஏர்லியரா சொன்ன மாதிரி இப்போ அக்ஷர் பட்டேலுக்கான ஒரு லைக் டு லெக்னா எக்ஸாக்டா அதே ரோல் கிடையாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர், பட் அது நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டருக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்டா தான் பாக்குறாங்க. இப்ப எப்படி வந்து ஹர்திக்கோட பேட்டிங் வந்து என்கேஆர் மேட்ச் பண்றது வந்து எவ்வளவு கஷ்டமோ, அக்ஷரோட பேட்டிங் ஹிட்டிங் வந்து வாஷி எப்படி மேட்ச் பண்ணுவாரு. ஏன்னா இவ்வளவு வருஷமா ஆடிட்டு இருக்காரு. ஒரு ப்ரூவன் மேட்சஸ்ன்னு பாத்தீங்கன்னாலே ரொம்ப ஒரு less than 5 அப்படிதான் இருக்கும்.
ஹிட்டிங்னால வந்து வாஷி வந்து ஒரு ஸ்குவாட்ல வந்து இதுக்கான எனக்கு வந்து ஒரு கிளிம்ஸ் காட்டியிருக்காரு, இல்ல வந்து இப்படி இருக்காரு. யா ஹி இஸ் இம்ப்ரூவிங், பட் இஸ் ஹி தேர் yetன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. திஸ் செலக்ஷன் அகெயின் வந்து நான் வந்து ஒரு ஒரு பெரிய கொஸ்டினா தான் வைக்கிறேன். ஒரு ஒரு பேசர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து லிமிடெட் ஆப்ஷன்ஸ் இருக்கோ இல்ல நெக்ஸ்ட் வந்து இருக்காங்களோ, இப்போ ஜடேஜா போயிட்டாங்க, ஓகே ஜடேஜா மூவ் ஆன் ஆகி அக்ஷர் வந்துட்டாங்க. அக்ஷர்ல இருந்து அக்ஷர் போயிட்டா நெக்ஸ்ட் வந்து வாஷி தான் இருக்காரா? யாராச்சும் ஹிட்டிங்ல மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு டேலண்ட் இல்லாம தான் இப்ப நம்ம இருக்கோமான்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின். ஏன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அகெயின் ஒரு ரொம்ப குரூஷலான ரோல். லெஃப்டி ஒரு வந்து ஒரு ஸ்பின்னும் 4 ஓவர் போடக்கூடியது. 4 ஓவர் போடக்கூடிய வாஷி வந்து ஓகே விக்கெட் டேக்கிங் அதெல்லாம் செகண்டரி. பட் ஹிட்டிங் கேம்ல வந்து அக்ஷர் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இது வந்து வின்னிங் வந்து இந்தியா வந்து ஒரு டிராஃபி அடிச்சதுக்கு வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டரா இருந்திருக்காரு. இப்போ வந்து வாஷி அதே சினாரியோல போடும்போது ஹாஸ் ஹி எவன் ப்ரூவ் தட் ஆர் டஸ் ஹி ஹேவ் தி கேம் டு டூ தட்ங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டினா தான் நான் பாக்குறேன் இப்போ வரைக்கும். எனக்கு பர்சனலா ஆக்சுவலி நான் போன ஐபிஎல்ல வந்து அப்படிதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் ரைட் நவ் ஐ எம் ஆக்சுவலி அப்சல்யூட்லி அப்படியே ஆப்போசிட்டா வந்து போயிட்டேன். தேர் ஆர் 2 மேட்சஸ். ஒன்னு வந்து இந்த குஜராத் டைட்டன்ஸ்ல அடிச்ச மேட்ச், இன்னொன்னு அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல 5 to 7 ஃபீல்டர்ஸ் வெளியே இருக்கும்போது வந்து ஒரு 10 பால்ல அடிச்சு இத பார்த்துட்டு வாஷியோட இது வந்து எவால்வ் ஆகல அப்படின்னு நான் இதுக்கப்புறம் என்னால எதுவுமே சொல்ல முடியாது. இன்னொரு மேட்டர், இந்த வெஸ்ட் இண்டீஸ் இதுல வந்தோடனே ஸ்டார்டட் டு ஆக்சுவலி ஷோ லாட் ஆஃப் அக்ரெசிவ்னஸ். ஐ ஃபீல் இந்தியா இஸ் ஆக்சுவலி அகெயின் தாரிக் சொன்ன மாதிரி தான். ஐ அக்ரி தட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சேஃப்கார்ட் பண்ற மாதிரியான ஒரு ஆள் தான் இவருமே திருப்பி. ஆனா அவர் பண்ற அளவுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. குஜராத் டைட்டன்ஸ்ல இனிமேல் போக போக அவர் நம்பர் 4ல வந்துட்டு சில வித்தைகள் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்தியா டீம்ல உள்ள வரும்போது இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ், நாட் வித் த பால், வித் த பேட், how well has been adapted in very very different conditions. அவர் அடிச்ச அந்த லாஸ்ட்ல கொடுத்த ஒரு இம்பட்டஸ் வந்துட்டு செம்ம ஹெல்ப் ஆச்சு. தட் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் இன்னிங்ஸ். இதுக்கு அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த நியூசிலாந்துல ஒரு இது பண்ணிருக்காரு, அது வே ஏர்லி. பட் இப்போ அந்த இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா வித் ஹை பிரஷர் புட்டிங்க, அதாவது டீம் வந்து ஆல்ரெடி ஜெயிக்கிற நிலைமையில இருக்கும், தொடவே முடியாது ஆப்போனன்ட்னால அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போற அளவுக்கு அட்டாக்கிங் கேம் வந்து உள்ள வந்து கொண்டு வந்துட்டாரு. பவருமே கொஞ்சம் கூடிருச்சு. பிகாஸ் நான் பேசிக்கா எப்பவுமே சொல்றது 25+28க்கு மேல ஃபுல்லாவே பவரை வந்துட்டு கரெக்டா மேனேஜ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் 3 years வாஷிங்டன் சுந்தர் இஸ் கோயிங் டு பி ஆக்சுவலி பெட்டர் தென் ஜடேஜா அண்ட் அக்ஷர் பட்டேல். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ யா, தட்ஸ் அபவுட் வாஷிங்டன் சுந்தர், அவரோட ஓவரால் ஹிட்டிங் தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க வெயிட் ஆஃப் கிரிக்கெட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.